This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு மகிழ்ச்சி. தலைப்பு பார்த்தாலே தெரியும், கடன் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். கடன் இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தாத நபர்களோ அல்லது இந்த விஷயத்தை சந்திக்காத நபர்களோ இந்த பூமியில் இருந்திருக்கவே முடியாது. எல்லாருமே அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி, அது 1000மோ 10,000மோ லட்சமோ கோடியோ மில்லியனோ பில்லியனோ, ஒவ்வொருத்தரும் அவங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி கடன்களை வாங்கி வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் மட்டும் அந்த கடன் அப்படிங்கிற அந்த குழிக்குள்ளே விழாமல் தங்களோட வாழ்க்கையை வந்து நல்லபடியாக மேற்கொண்டு கொண்டு போகிற ஆட்கள் இருக்கிறாங்க. பட் அவங்களோட சதவீதம் ரொம்ப கம்மி தான். அந்த கடன் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு படுகொலி மாதிரி. அதில் விழுந்தாச்சுன்னா மீண்டெழுந்து வர்றது ரொம்ப சிரமம். நம்ம அதை பற்றி ஒரு புகழ்பெற்ற கதை ஒன்று பார்ப்போம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கோ இணையத்தில் படித்த ஒரு கதை. ஒரு சோளக்கூடை இருந்துச்சு. அந்த சோளக்கூடை பக்கத்தில் பசியால் ஒரு எலி இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணிச்சுன்னா, அதுக்கு ரொம்ப பசி. அந்த சோளத்தோட வாசம் வந்து அது மூக்கை தொலைச்சிது. உள்ளே போய் அந்த கூடைக்குள்ளே புகுந்து சோளங்களை சாப்பிட ஆரம்பிச்சிது. வயிறு முட்டை நிறைய சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு குண்டாயிருச்சு. இப்போது அது சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரணும்னு நினைக்கிது. அந்த கூடைக்குள்ளே இருந்து வெளியே வரலான்னு பார்க்குறப்ப அது சாப்பிட்டு ஊதி போயிருந்ததுனால ஏற்கனவே குட்டியாக இருந்துச்சு. அதனால் சோளக்கூடையில் இருந்த ஓட்ட வழியாக உள்ளே போயிடுச்சு. இப்போ அது சாப்பிட்டு பெருத்து போனதுனால அந்த சோளக்கூடைக்குள்ளே இருந்து அதோட தலை மட்டும்தான் வெளியே வருது. எலியால் வெளியே வர முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டுச்சு. எலியே, நீ வந்து எப்படி சாப்பிட்டு பெருத்து போனையோ அதே மாதிரி சாப்பிடாமல் இருந்தேன்னா சிறுத்து போனேன்னா இந்த ஓட்ட வழியாக வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. எலியும் அந்த ஆலோசனையை பயன்படுத்தி கொஞ்சம் சாப்பிடாமல் இருந்து மெலிந்து வெளியே வந்துருச்சு. இந்த கதை மூலமாக நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம கடன் வாங்கினோன்னா நம்மளோட சுதந்திரத்தை இழந்துடுவோம், நிம்மதி போயிடும். என்ன சொல்கிறது, அப்படி விழுந்தால் அதிலேருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படின்னா இதே மாதிரி தான். நம்மளோட தேவைகளை குறைச்சிட்டு செலவுகளை சுருக்கிட்டு வருமானத்தை பெருக்கி தான் அதிலேருந்து வெளியே வரணும். எப்படி எலி வந்து சாப்பிடாமல் இருந்து தன்னை வருத்தி வெளியே வந்துச்சோ அதேமாரி நம்மளும் நம்மளோட தேவைகளை குறைச்சிட்டு வருமானத்தை பெருக்கி அதிலேருந்து வெளியே வரணும். நன்றி உறவுகளே. இந்த தகவல் உங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைகிறேன். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.